நம்ம அனுபவிக்கக்கூடிய வலி, வேதனை, பிரச்சனை என்ன பண்ணாலும் இப்படிதான் நிகழுது அப்படின்ற தன்மை இது எல்லாமே கர்ம பதிவோட சம்பந்தப்பட்டது. இந்த நட்சத்திரம் சூரியனின் கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வெளியில பேசினா இவங்க பேசுறத எல்லாருமே கேட்டுப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இவங்க பேச்சுக்கு சுத்தமா மரியாதையே இருக்காது. அதுக்கப்புறம் வாக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வாக்கு இவங்களால நிறைவேற்றவே முடியாது. குழந்தை இல்ல அப்படின்ற ஒரு பிரச்சனை, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையால சில அவமானங்கள், பிரச்சனை இத மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் குலதெய்வம் சார்ந்த பிரச்சனைகள், காதல் சார்ந்த தோல்விகளை அதிகமாக சந்திக்கக்கூடியது. நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நிறுவனத்திற்கும் ஆன்மீக அன்பர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்மப்பதிவு. கர்மப்பதிவு அப்படின்னா ஒரு வாழ்க்கையில தொடரக்கூடிய வழிகளை சொல்லக்கூடிய விஷயம் தான் கர்ம பதிவு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாதாரணமாவும் பேசக்குள்ளவே அது என்ன கர்ம பதிவோ தெரியல, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாவே பேசுவோம் இல்லைங்களா? இப்ப இந்த கர்ம பதிவு எதோட தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அனுபவிக்கக்கூடிய வலி, வேதனை, பிரச்சனை என்ன பண்ணாலும் இப்படிதான் நிகழுது அப்படின்ற தன்மை இது எல்லாமே கர்ம பதிவோட சம்பந்தப்பட்டது. இப்ப நமக்கு தெரியும் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 27 நட்சத்திரங்கள் அஸ்வினி தொடங்கி ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரத்துல மொத்தமா கர்ம பதிவை சுமக்கக்கூடிய நட்சத்திரங்கள், ஒவ்வொரு கிரகத்தின் கர்ம பதிவை சுமக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கு. இதுல அஸ்வினி அப்படிங்கிற கேது இருக்கு இல்லைங்களா, இந்த நட்சத்திரம் சூரியனின் கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, வேற என்ன? அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி இந்த 4 நட்சத்திரமும் சூரியனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கர்ம பதிவால எங்களுக்கு என்ன பெருசா நிகழ்ந்துரும்? இப்ப நாங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறோம் அப்படின்னா மேஷ ராசி, அவ்வளவுதானே எங்களுக்கு தெரியும். இதுல கர்ம பதிவு என்ன அப்படின்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப இதால எனக்கு என்ன பலன், நான் என்ன தெரிஞ்சுக்க முடியும், இல்ல எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சூரியனுடைய கர்ம பதிவு இருக்கு அப்படின்னு நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா. இந்த சூரியனுடைய சொந்த வீடு எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேஷம், சிம்மம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அப்ப மேஷத்துல இருந்து சிம்மம் வரைக்கும் எண்ணி வரக்கூடிய எண்ணிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5வது வீடு. அப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம ஒரு பேஸா ஒரு இதுவா பார்க்கலாம். சூரியன் அப்படின்னாலுமே என்னன்னு பாத்தீங்கன்னா அரசு, அரசியல், அரசு சார்ந்த விஷயங்கள், தந்தை வழி உறவு இதெல்லாம் காரக ரீதியா மறுக்கப்படும், இதனால பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்ப மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம், சூரியன் சித்திர மாசத்துல உங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். சூரியன் மேஷத்துல இருக்கும் இல்லைங்களா. அப்ப தன்னாலேயே தனக்கு ஒரு பிரச்சனை, தனக்கே அந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். சரி, 5ஆம் பாவகம் வேற என்னென்னலாம் சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தையால பிரச்சனைங்க வரும். குழந்தை இல்ல அப்படின்ற ஒரு பிரச்சனை, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையால சில அவமானங்கள், பிரச்சனை இத மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் குலதெய்வம் சார்ந்த பிரச்சனைகள், தாத்தா வழி சொத்து பெரும்பாலும் இவங்களுக்கு மறுக்கப்படும். இல்ல அப்படின்னா இவங்க விற்கக்குள்ள கம்மியா விற்கும், கொஞ்ச நாள் பொறுத்து ரொம்ப அதிகமா விற்கும். இவங்களை விட இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் அதிகமான ஒரு பங்கு போறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதுக்கப்புறம் யோகம், தியானம், ஆழ்நிலை இத மாதிரியான தன்மைகள்லாம் இருக்கு இல்லையா, ஆன்மீகத்துல டிராவல் பண்றது, இதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் மறுக்கப்படும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் கிடையாது, 5ஆம் இடம் காதலுக்கும் உரியதான இடம் அப்படின்றதுனால காதல் சார்ந்த தோல்விகளை அதிகமாக சந்திக்கக்கூடியது அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இது மட்டும் இல்ல, இந்த அஸ்வினி நட்சத்திரம் தந்தை வழியில இருக்கக்கூடிய வலி, வேதனை இதெல்லாம் சேர்ந்தே அனுபவிக்கும். இவரு சொன்னா மட்டும் அவங்க அப்பா கேட்க மாட்டாரு, அவங்க அப்பா கொடுக்குற விஷயம் இவருக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இத மாதிரியான நெருடல்களை ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு இவங்க கையில சேர்த்துரும் அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். சரி, இப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திருவாரூர்ல இருக்கக்கூடிய, திருத்துறைப்பூண்டியில இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயிலுக்கு
இவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போகணும். ஜென்ம நட்சத்திரம்னா பிறந்த நாளுக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. மாசம் மாசம் இவங்களுடைய நட்சத்திரம் வரும், அதுல போலாம். ஜென்ம நட்சத்திரம்னா இவங்க அஸ்வினியில பிறந்தா அஸ்வினி நட்சத்திரத்திலேயே தான் போகணுமா அப்படின்னா அவசியம் இல்ல. இதுல ஜென்ம நட்சத்திரம்னா அஸ்வினி, மகம், மூலம் அப்படின்ற 3 நட்சத்திரத்துல ஏதாச்சும் ஒரு நட்சத்திரத்துல வாய்ப்பு இருந்தா போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. போயிட்டு இப்ப ஒருத்தவங்களுக்கு 40 வயசு ஆகுது அப்படின்னு வச்சுக்கோமே, 40 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் 41 எண்ணிக்கை வருது இல்லைங்களா, 41 எண்ணிக்கையில அகல் விளக்கு வாங்கி அங்க தீபம் போடணும். 41 தீபம் போடணும். 10 வயசு ஆகுதுன்னா 11, 10 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் 11 வயசு இல்லைங்களா, அப்ப 11 தீபத்துடைய எண்ணிக்கையில தீபம் போட்டுட்டு அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா சாப்பாடும் தண்ணி பாட்டிலும் வாங்கி கொடுத்துட்டு வரணும், அன்னதானம் செய்யணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். சரி, இது எத்தனை தடவை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 முறை செய்தீங்கன்னா போதுமானது. 7 தடவை இந்த விஷயத்த செய்யணும். கோவிலுக்கு போறதுக்கு என்ன கிடக்குது, இன்னொரு வயிற்றுக்கு சாப்பாடு போடுறதுல என்ன கிடக்குது, இதை கொஞ்சம் தொடர்ந்து செய்யக்குள்ள நிறைய விஷயங்கள் நமக்கு மாறுபடும் அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். சரி, அடுத்த நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யம் இந்த நட்சத்திரத்திற்கு 2வது இடமா வருது. சூரியன் இருக்கிறதுக்கு 2வது இடமா வருது. இன்னொரு விஷயம் பாருங்க, அஸ்வினி அப்படின்னக்குள்ள அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட சம்பந்தப்பட்டிருதா, அப்ப கேது, செவ்வாய், சூரியன் 3 கிரகமும் கனெக்ட் ஆகும். இந்த செவ்வாய், கேது, சூரியன் சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. எல்லா விஷயத்திலயுமே தடை வரும், எது பேசினாலும் மத்தவங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். சோ இந்த வழிபாடு நிச்சயமா உங்களுக்கு அவசியம் அப்படின்றத எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்யம் கடகத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கடகத்துல அமைஞ்ச ஆயில்யத்துக்கு சூரியனுடைய வீடு 2ஆம் வீடா இருக்கு அப்படின்றதுனால வருமானத்துல நிச்சயமா தடை வரும். ஒரு ஆசிலேஷனான வருமானம் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இவங்க வெளியில பேசினா இவங்க பேசுறத எல்லாருமே கேட்டுப்பாங்க, ஆனா வீட்டுக்குள்ள இவங்க பேச்சுக்கு சுத்தமா மரியாதையே இருக்காது. அதுக்கப்புறம் வாக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வாக்கு இவங்களால நிறைவேற்றவே முடியாது. நான் இன்னைக்கு வரேன், இதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா இவங்களால அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாது. நிறைய ஃபுட் பாய்சன்ஸ், உணவு மூலயமா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் இவங்களுக்கு உருவாகும். அதுக்கப்புறம் குடும்பம் அமைவதிலேயே பிரச்சனை, திருமணம் லேட் ஆகுறது, நல்ல குடும்பம் அமையாம இருக்கிறது, குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு இருக்கிறது, இது எல்லாத்தையுமே கொடுத்துரும். சரி, குடும்பம் அமைஞ்சு அதால அவமானம் வந்துடும். ஒரு சிலருக்கு குடும்பத்தால அவமானத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வழங்கும். இங்க சூரியன், புதன், சந்திரன் அப்படின்ற இணைவு வருது இல்லைங்களா. அப்போ புதன், சந்திரன், சூரியன் வந்துட்டாலுமே அங்க நேத்திரத்திற்கு காரகம் ஆயிடுவாங்க. 2ஆம் பாவகம்னு வந்துருச்சுனாலுமே கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துரும். சூரியன் அப்படின்னு வந்தாலுமே ஹீட் ப்ரொடக்ஷன், நிறைய உடம்புல சூடு அதிகமா இருக்கக்கூடிய தன்மையை வழங்கும். தலைவலி சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல நிறைய காம்ப்ளிகேட்டடான பிரச்சனைகளை வழங்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. அப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சூரியனுடைய கர்மை பதுவை நீக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணம் திருதேவன்குடியில இருக்கக்கூடிய கற்கடகேஸ்வரர் அப்படின்ற ஆலயத்துக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இன்னைக்கு போயிட்டு உங்களுடைய வயது முடிந்து அடுத்த வயதிற்கான தீபத்தையும் அன்னதானம் மற்றும் தண்ணீர் தானத்தையும் செய்யக்குள்ள இந்த பிரச்சனையில இருந்து உங்களால வெளியில வர முடியும். சூரியன் அப்படின்னா தந்தை, சித்தப்பா, அரசாங்கம். நீங்க போய் ஒரு கரண்ட் பில் கட்ட போனா கூட கவர்மெண்ட் ஆபீஸ்ல உங்களால பண்ண முடியாது. ஒரு பேங்க்குக்கு போறீங்க, கவர்மெண்ட் பேங்க்னா அங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய வேலை நடக்காது. இப்ப அரசாங்கம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஒத்து போக மாட்டாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சூரியன் அப்படின்றது ஆன்மா, ஒரு மனுஷனுடைய ஆன்மத்தன்மை, உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை உணர்த்தக்கூடியது சூரியன். அப்போ அடிக்கடி ஆசிலேஷன்ல என்ன வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மைக்குள்ளேயே இவங்க பயணிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததா இருக்கக்கூடியது அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது கர்மகாரகன் சனியின் நட்சத்திரம். இது கால புருஷனுக்கு 8வது வீட்டுல அமர்ந்திருக்கு அப்படின்றதுனால இங்க என்ன கம்யூனிகேஷன் வரும் பாருங்க. சனி, சூரியன், செவ்வாய். அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே ஆகாது, அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே சுத்தமா ஒத்து போகாது. அப்பா சொல்ற விஷயத்த புள்ள கேட்காது, புள்ள சொல்ற விஷயத்த அப்பா கேட்க மாட்டாங்க. இப்ப இத மாதிரியான தன்மையை கொடுக்கும். அப்போ இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு
10வது இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமா இருக்கும். பெண்களாக இருக்கும் பட்சத்துல மாமியார் வீடு சார்ந்த பிரச்சனை, மாமியாரே பிரச்சனை பண்றது, மாமியாரே குடைச்சல் கொடுக்கறது, இது மாதிரியான பிரச்சனைகளை எல்லாத்தையுமே இது கொடுக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம், இப்ப எந்த கிரகம் சார்ந்து எந்த பாவகம் சார்ந்து பிரச்சனை வருகிறதோ அந்த பாவகம் சார்ந்த உறவு கிட்ட நம்ம விட்டு கொடுத்துட்டு போகணும்ன்றத மனசுல வச்சுக்கோங்க. அவங்க எட்டிதான் உதைப்பாங்க, கண்டிப்பா நம்மள அனுசரிச்சுக்க மாட்டாங்க. இப்ப அனுஷ நட்சத்திரம் அப்படின்னா மாமியார் சார்ந்த பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி மேஷம் அப்படின்னா சூரியன் அப்படின்னுக்குள்ள என்ன ஆகும், அப்பா சார்ந்த பிரச்சனை இருக்கும். கண்டிப்பா உங்க சைடு தரப்ப அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க விட்டு கொடுத்துக்கிட்டு தான் போய் ஆகணும் இந்த உறவு கிட்ட. ஆல்ரெடி இவங்களுக்கு பண்ண பாவத்துக்கு தான் நம்ம இந்த நட்சத்திரத்துல வந்து பிறந்திருக்கோம் கர்ம பதிவா. இப்பயும் அந்த கர்ம பதிவை நம்ம ஏத்திக்க தேவையில்லைன்றதுனாலதான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப இந்த அனுஷம் அப்படின்றது 10ஆம் பாவகம் அப்படின்னு வந்துருச்சுங்களா, தொழில்னு வந்துருச்சுங்களா. உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்றாங்க. ஒரே தொழில்ல நிலையா இருக்க முடியாத தன்மை, தனக்கு கீழே இல்ல மேல இருக்கிறவங்க குடைச்சல் கொடுக்கறது, ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஒரு தொழில் செய்யறதுக்கு ஏண்டா போறோம் அப்படின்ற மாதிரியான தன்மை, இதை எல்லாத்தையுமே இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு இது வழங்கிடும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். 10 தொழில் மட்டும் கிடையாது, தங்களின் கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படின்றதுனால கௌரவத்துக்கு சில பாதிப்புகள் வரும். அப்ப பொது வெளியில பொது மனுஷங்க கூட சமூகத்துல நீங்க எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய விஷயத்த கொடுத்துரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். சரி, இந்த அனுஷ நட்சத்திரத்திற்கான வழிபாட்டு தலம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய திருநின்ற ஊர் அப்படின்றதுல மகாலட்சுமிபுரீஸ்வரர் அப்படின்ற ஆலயத்துக்கு உங்களின் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு தீபம், உங்களுடைய வயசுக்கு அடுத்த வயசு பூர்த்தி ஆகக்கூடிய வயசுக்கான எண்ணிக்கையில தீபமும் உணவு மற்றும் தண்ணீர் தானமும். ஏன் தண்ணீர் தானத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு பாக்கெட்ட சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போறது பிரச்சனை இல்ல, தண்ணி அங்க ஒரு பெரிய விஷயத்த செய்யும் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல்ட்டு இறுதியாக பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றதுனால இந்த பூரட்டாதி 2 இடத்துல வரும், நமக்கு கும்பத்திலயும் இருக்கும் மீனத்திலயும் இருக்கும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் கும்பத்துல இருக்கக்கூடிய பூரட்டாதிய பார்க்கலாம். கும்பத்துல இருக்கக்கூடிய பூரட்டாதி 7ஆம் இடமாக சிம்மம் வருவதனால திருமணம் சார்ந்த பிரச்சனை, கூட்டு தொழில், நண்பர்கள் சார்ந்த பிரச்சனை, கூட்டாளிகள் சார்ந்த பிரச்சனை, பேங்கிங் சார்ந்த பிரச்சனை, இதை எல்லாத்தையுமே நிச்சயமா கொடுக்கும். மனைவி வழி சொந்தங்கள் நமக்கு மரியாதை கொடுக்காத தன்மை, இதை எல்லாத்தையுமே வழங்கக்கூடிய விஷயத்த நமக்கு கண்டிப்பா எடுத்துட்டு வந்து கொடுத்துரும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் பாவகம் தான் நமக்கு எதிரில இருக்கிற பாவகம் இல்லைங்களா. 6 பாவகம் வரைக்கும் நான் எனக்குள்ளதான் பயணிக்க முடியும். 7ஆம் பாவகத்துல இருந்து 12ஆம் பாவகம் தான் என்னை விட்டு வெளியிலேயே என்னால வர முடியும் இல்லைங்களா. அப்ப இந்த 7ஆம் பாவகம் ரொம்ப முக்கியமான பாவகம். தாம்பல பிரசனத்துல 7வது வெற்றிலை சிறப்பா இருந்துருச்சு அப்படின்னா மீதி பெருசா நமக்கு அதுல எதுவும் பாதிப்பு இருக்காது, வந்த விஷயம் ஓரளவுக்கு நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நாங்க பலன் சொல்றோம். அப்ப இந்த 7ஆம் பாவகமே பாதிக்கப்படக்குள்ள மனைவியால அவமானங்கள், வாழ்க்கை துணையால அவமானங்கள் போன்றவற்றை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய தன்மையை இந்த பூரட்டாதி கும்பத்துக்கு இந்த சூரியனுடைய கர்ம பதிவு வழங்கிவிடும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இவங்க திருவையாறுல இருக்கக்கூடிய திருக்காட்டுப்பள்ளி திருவானேஸ்வரர் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அந்த கோயிலுக்கு போயிட்டு இப்ப நம்ம முன்னாடி சொன்னோம் பாருங்க, தங்களுடைய வயசுக்கு அடுத்த வயசுல இருக்கக்கூடிய எண்ணிக்கையில தீபமும் உணவு தானமும் போடணும் அப்படின்றத எடுத்துக்கோங்க. தண்ணீர் தானம் ரொம்ப முக்கியம். ஓகே, மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த போரட்டாதி என்ன பண்ணும் அப்படின்னா 6ஆம் பாவகம். 6ன்றது வெறும் ஒரு உணர்வோன சத்ரு அப்படின்னு மட்டும் நம்மளால வந்து விலக்கி விடவே முடியாது. நல்ல சிகிச்சை கிடையாது, என்ன நோய் வருதோ அந்த நோய் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. என்னவோ பண்ணது என்னன்னே தெரியல, டாக்டர் கிட்ட போனா ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்றாங்க இல்லைங்களா. இத மாதிரியான பிரச்சனையை கொடுக்கும். கடனை எடுத்துட்டு வந்து கொடுக்கும், நோயை கொடுக்கும், அவமதிப்பை கொடுக்கும், போட்டி தேர்வுல வெற்றி பெறாத தன்மையை கொடுக்கும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துரும். கடனாளியால அவமானம், கடன்காரனா ஆகிறதுக்கு நம்ம கடன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த காசு வராம போறது, இத மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த போராட்டாதி நமக்கு எடுத்துட்டு வந்து சேர்த்துரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். குறிப்பா சூரியனுடைய கர்ம பதிவுக்கு ஆள்படுறவங்க சூரிய நமஸ்காரம் செய்யறது ரொம்ப விசேஷம். சூரிய நமஸ்காரம்னா கையெடுத்து கும்பிடுறது மட்டும் கிடையாது, யோகால 12 ஸ்டெப் பண்றோம் பாத்தீங்களா, இந்த சூரிய நமஸ்காரம் நீங்க பண்ணக்குள்ள ஒரு பெரிய வரத்தை உங்களால வாங்கிட முடியும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இங்க சூரியன் குரு ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருந்தா என்ன சொல்றோம்,
உங்களுடைய வம்சாவழியில பரிவட்டம் கட்டிக்கிட்டவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, ஊர் முதல் மரியாதை வாங்கினவங்க ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு நம்ம பேசுறோம் இல்லைங்களா. அப்ப கௌரவத்தை குறைக்கக்கூடிய தன்மையை இது வழங்கிவிடும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஆறுன்றது வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய விஷயத்த, ஒரு பணம் சார்ந்த விஷயத்த எடுத்துட்டு போய் நம்ம எதுல வந்து இன்வெஸ்ட் பண்றோம், ஒரு ஷேர் மார்க்கெட்ல எதை இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றத எல்லாத்தையுமே நிர்ணயிக்கக்கூடிய அந்த புள்ளி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆம் பாவகம் தான். எந்த அளவுக்கு 1, 5, 9 முக்கியமோ அதை விட முக்கியமானது 6, 8. அதனாலதான் 6, 8 சும்மா மறைவு ஸ்தானம்னு சொல்லி வச்சிருக்காங்க. சோ இந்த 6ஆம் பாவகத்தின் இயக்கத்தை உங்களுக்கு ரொம்ப அதீதமா கொடுத்து அதன் மூலயமா மன வருத்தத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுனால முன்னாடியே சொன்ன இந்த திருவையாறு பரிகாரம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதுவேதான் மீனத்துல இருக்கிற புரட்டாதிக்கம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். சூரியனின் கர்ம பதிவு உங்களுக்கு இருக்கிறதுனால சூரியனின் காரகமான பொருட்கள் மற்றும் உறவுகளிடம் மிக ஜாக்கிரதையாகவும் ரொம்ப இணக்கமாகவும் நீங்க இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்றத சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.